இந்த ஆன்லைன் மூலியமாக நாங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, பேசுங்க. வீடுகளில் அங்காங்க அவங்க பாடி துதிச்சு ஆராதித்து ஆண்டவரே ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கிருபை தரபடி நான் ஜெபிக்கிறேன். விசேஷமா என்னுடைய பிரசன்னம் எல்லா வீடுகளிலும் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கட்டி சரித்தப்படப்படுது. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலே ஆவியானவரை வல்லமையா நீங்களை சுத்திகரிச்சு கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுங்க. இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்த எல்லா அந்தகார ஆவிகளை, எல்லா பிசாசுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கடிந்து கட்டி சரித்தப்படப்படுது. இயேசு கிறிஸ்துவின் நேர்பட்ட ரத்தத்தை தெரிந்து செயல்படுகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீரே, நீர் கைவிட
மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. Hallelujah, 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 hallelujah. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பதிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நம்முடைய நாமம் மகிமையுண்டாகட்டும். நம் தேவனுடைய வார்த்தை நேரா நாம் கடந்து போலாம். 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு போகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த வேத பகுதியில பார்க்கும்போது யோசபாத் என்ற தேவ மனிதர் யார் சொல்லுகிறார், இவர் ஒரு அமைச்சராக மந்திரியா இருந்தார். தாவீதோடு கூட நாட்கள்ல அவருக்கு தாவீது கீழுடைய அதிகாரிகள் பலர் இருந்தாங்க. அவங்களோடு கூட இவரும் ஒருவர். இந்த யோசபாத் சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்து, எங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் இந்த படையெடுத்து வராங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்காக. அப்போ பயந்து ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில ஆவியானவர் ஊழியக்காரன் மூலமா பேசுறார். 20ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 12ஆம் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். அல்லேலூயா சொல்றாரு, எங்க கண்கள் யார் நோக்கி கொண்டிருக்கு? உம்மையே நோக்கி. அப்போ யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் சாதிகளும் ஒரு குமாரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக வருகிறார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தியாவின் குமாரனாகிய மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவினுடைய புத்திரர் யகாசியேல் ஆசாரிப்பின் புத்திரரில் ஒருவன் லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தினரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தொடர்ந்து நம்ம பிறகு வாசி, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இது தேவனுடைய ஊழியக்கார் மூலியமாக தேவாவியம் தீர்க்கதரிசி மூலியமா பேசுறார். ராஜா யோசபாத்தை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா. ராஜாவின் கீழே இருந்த இந்த யோசபாத்து மந்திரியா இருந்தவனை கர்த்தர் ராஜாவா மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் இந்த சேராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. கர்த்தர் பேசுறார். இவங்க எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியர்லாம் யாருக்கு விரோதமாக வராங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக படையெடுத்து வராங்க மோவாபியர். ஹல்லேலூயா. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஊழியக்காரர் மூலமா ஆவியானவர் இறங்கி வரார். நீங்க பயப்படாதீங்க, இது உங்களுக்கு யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 16ஆம் வசனம், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டின் வழியா வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு நீங்க அவங்களை அந்த பள்ளத்தாக்கில் சந்திக்க போறீங்க. அவங்கள இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா.
உடனே அவர் பேசுறார், ஆவியானவர் வல்லமை இறங்கி கர்த்தர் உங்களுக்காக செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் நீங்க இருங்க, கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு கூட இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்போ உடனே யோசபாத் தரமட்டும் முகம் கூப்புற விழுந்தான். சகல யூதா கோத்திரத்தாருக்கு எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொண்ட கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. உடனே எல்லா ராஜா எருசலேமில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் உடனே 19ஆம் வருஷத்துல கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். மகா சத்தத்தோடு என்ன பண்ணாங்களாம்? கம்பீரமா. உடனே ஆண்டவர் ஊழியக்கார் மூலியமா தீர்க்கதரிசி மூலியமா பேசணும். யோசபாத்து சொல்றான். உடனே சொன்னதும் இந்த யோசபாத்தும் தரமட்ட பணிந்து கொள்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்ததும் ஜனங்கள் எல்லாரும் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேம் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணாங்களா? தாழ விழுந்தார்கள். அல்லேலூயா. உடனே ஆண்டவருடைய ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே லேவியர் எழுந்தது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமா என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவர் துதித்தார்கள். அப்போ உடனே யோசபாத் சொல்றார்கள், அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகளை யோசபாத் என்று சொல்றார். ராஜா சொல்றாரு, யூதாவே எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுத்துங்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் ஸ்தோத்திரம். ராஜா இந்த வார்த்தைகளா கேட்டுதான் சொல்றாரு, கடவுளே நீங்க பயப்படாதீங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் சொல்ற ஊழியக்காரன் சொல்றதையும் கேளுங்க, தீர்க்கதரிசி சொல்றதையும் நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்க. தேவனா கர்த்தரை நம்புங்க, அப்போது நீங்க நிலைப்படுவீங்க. அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்போது நீங்க என்ன பண்ணுங்க? சித்தி பெறுவீங்க, வெற்றி பெறுவீங்க நீங்க அப்படின்ற. பின்பு அவர் ஜனத்தோடு கூட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று கர்த்தரை பாடவும் ஆண்டவரை கர்த்தரை பாடகரை என்ன பண்ணாங்களாம்? நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் மலை தேசத்தாருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கடைசியில கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்குள்ளேயே அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர் மலை தேசத்தை ஒருவருமா என்ன பண்ணாங்க? காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க முன்பகுதியில வாசிக்கும் போது யோசபாத் கர்த்தரை தேடுவதற்கு முதலாவது ஒருமுகப்படுத்தினான். அல்லேலூயா. நீங்க 20ஆம் அதிகாரத்துல முதல் 1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. அதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். வீரர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலும் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே தியாகியாகிய இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அறிவித்தது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த யோசபாத் 3ஆம் வசனத்துல அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா என்கிற உபவாசத்தை கூறினான். அல்லேலூயா. உடனே ஒரு ராஜா பாருங்க, ஜனங்களை தேசம் முழுவதும் யூதா தேசம் முழுவதும் எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் போடுறாரு. எல்லாம் வந்துட்டாங்க, நமக்கு விரோதமாக பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்பாக என்ன பண்ணாரு? கர்த்தரை தேட. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உடனே ஃபாஸ்டிங் போட்டு என்ன பண்ணாரு? உபவாசத்தை போடும்போது ஹல்லேலூயா, அந்த கர்த்தருக்கு பயந்து அவரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு என்ன பண்ணாரா? உடனே தேவ பிள்ளைகளை 23ல யோசபாத் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே
ஒரு சிறந்த முன்மாதிரியான வகையில சிந்தித்தான். என்ன பண்றதுன்னே தெரியல யோசபாத்துக்கு. அவன் தேவனுக்கு முன்பாக உபவாசம் இருந்து அவரை தேட அவன் என்ன பண்ண முயற்சித்தான். ஒரே ஒரு வழி, நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு ஒரே வழி. என்ன வழி? எல்லாரும் உபவாசத்தினால தேடலாம். அவன் யார் வேணாலும் வரட்டும், யார் வரட்டும், அம்மோன் குத்திடுறோம். அம்மோன் என்ன பண்ணாங்க? யோசபாத்துக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ண வந்தாங்க. அல்லேலூயா. உடனே 4ஆம் வசனத்துல என்ன பண்றாருன்னா, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். உடனே என்ன பண்ண? மக்கள் அனைவரும் கூடி வந்து கர்த்தரிடத்துல சகாயம் கிடைக்க, உதவி கிடைக்க ஆண்டவரை நோக்கி பார்க்க தேடினாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்போ 12ஆம் வசனத்துல சொல்றாரு, எங்கள் தேவனே, அவரை நீர் எங்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலமில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது சொல்லி கர்த்தரை நோக்கி என்ன பண்றாங்க? யோசபாத் உதவியற்ற நிலையில அறிக்கையிடுறான். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்ல. எங்க கண்கள் உண்மைதான் நோக்கி பார்த்து கொண்டிருக்க. ஆண்டவரே, உபவாசத்தோடு கூட கதறணும். ஒரு ராஜா நினைச்சா போய் யுத்தம் பண்ணி அடிச்சு போடலாம். ஆனாலும் தெய்வ பிள்ளைகளே, அவனுக்குள்ள இருந்த பயம், அவனுக்குள்ள இருந்த ஒரு தெய்வ பயம், அவனுக்குள்ள இருந்த ஒரு கீழ்ப்படுதல், அவனுக்குள்ள இருந்த ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே எழுப்பி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அவங்களுக்கு புரியடிச்சு போட்டார். அல்லேலூயா. உடனே அந்த 22ஆம் வசனம், ஒருவருக்கு ஒரு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழுப்பு பண்ணியதனாலே அவர் வெற்றென்று விழுந்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க எல்லாரும். தேவ பிள்ளைகளே, நம்ம பாஸ்டிங்ல தேவனை நாம் தேடும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது சொல்றாரு, அப்போ சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவினுடைய குமாரனாகிய எலேயின் மகனாகிய எலேயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யகாசியேல் என்னும் ஆசாரிப்பின் புத்திரரில் ஒருவனாகிய தேவியின் மேல் ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கினதுனால ஊழியக்காரர் மேல தேவன் ஆவியானவர் என்ன பண்றாரு? இறங்கி வரார். 18 வசனங்கள்ல நீங்க 14-18 வரைக்கும் பார்க்கும் போது சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க தைரியமா போங்க, இது உங்களுடையது யுத்தம் இல்ல. அல்லேலூயா. யுத்தம் உங்களுடையது, தேவனுடையது. அல்லேலூயா. உடனே ஸ்தோத்திரம் 17ஆம் வசனத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க சகல ஜனங்கள் தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் நீங்க இருங்க. பயப்படவும் கூடாது, நீங்க கலங்கவும் கூடாது. நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசபா தரமட்டம் ஓங்குப்புற விழுந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? தரமட்டம் தன்னை தாழ்த்துறான். அல்லேலூயா. தாழ்த்து தாழ்மை எப்போ வந்து பாருங்க, ஆண்டவரை தேடும் போது, உபவாசிக்கும் போது. அல்லேலூயா. தாழ்மையோடு கூட நம்ம ஆண்டவரை தேடும் போது நிச்சயமா தேவன் நமக்கு ஜெயத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. வெற்றியை தேவன் தருவார். விரோதமாய் படையெடுத்து வந்தாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமே வாய்க்காமே போகணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பயப்படக்கூடாது. நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தரமட்டம் சகல தரமட்டம் என்ன பண்ணலாம்? முகம் குப்புற குனிந்தான். ரொம்ப நல்ல வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு முழுமையா என்ன பண்ணாங்க? எல்லாரும் கீழ்ப்படிய தொடங்கினாங்க. நாம கூட தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படிகிறோமோ அந்த அளவுக்கு ஆவியான நமக்காக உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றது? ஃபாஸ்டிங் போட்டுதான் யார் வந்து இறங்கி வராரு? ஆவியானவர் தேவ மனுஷ தீர்க்கதரிசி மூலமா பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்துறான். யூதா தேசம் முழுவதும் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா முழுவதும் உபவாசத்தை ஏற்படுத்துறார். ஐயோ 12ஆம் வசனம், எங்களுக்கு நிற்க எங்களுக்கு நாங்க என்ன செய்வதுன்னு தெரியல, எங்க நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொன்னோம். உடனே ஆவியானவர் பார்த்தார். சபத்தை கேட்டு உடனே ஊழியக்காரர் மூலியமா தீர்க்கதரிசி மூலியமா வலிமையா இறங்கி வந்தார். சகல யூதா கோத்திர தேசத்தின் குடிகளை ராஜாவாக யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படாதீங்க, கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்காக சொல்லுங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது.
ஆண்டவர் பேசினாரா இல்லையா? எப்ப பேச தொடங்கினாரு? தேவனை ஒருமுகப்பட்டு, அந்த ஒருமுகப்பட்டு தேடுறோம் பாருங்க, அதுலதான் ஒரு வெற்றியை கத்த வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொன்னது அதனாலதான் உடனே சொல்றாரு, உடனே யோசப்பா சொல்றாரு 20ஆம் வசனம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கவாயினுடைய வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகிறே யோசப்பா இன்று என்ன சொல்றாரு? யூதாவே எருசலேமின் குடிகளே, நீங்க கேளுங்கள், நீங்க எதுக்கு பயப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்க. அப்போது நீங்க நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நீங்க நம்புங்க, அப்போது சித்திப்பீர்கள். சொன்னதை நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்க. நம்பிக்கை, விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்ப கர்த்தரை தேடுற பிள்ளைங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் குறையும், வயது ஆக ஆக நமக்கு சோர்வு வரும், வயது ஆக ஆக ஜெபக்குறைவு ஏற்படும், வயது ஆக ஆக நமக்கு விசுவாச தளர்ச்சிகள் ஏற்படும். பயப்படக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல சோர்ந்து விடாது. கர்த்தரை நோக்கி பார்த்து முகம் குப்புற யோசபாத் ராஜா தன்னை தாழ்த்தினான், பணிந்து கொண்டான். ஆவியானவர் பலமாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே தன்னுடைய முழு நம்பிக்கை வைத்தான். யாரு சொன்னதும் ஆவியானவர் இறங்கி வந்து பேசுறது என்ன ஆயிட்டு? நம்பணும். அதனாலதான் சொல்றோம், நீங்க எல்லாரையும் கர்த்தரை நம்புங்கப்பா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எருசலேம் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க? நம்புங்க. இந்த மாசம் நீங்க ஆண்டவரை நம்புங்க, எதுலயும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 ஆண்டுகளை நம்புங்க நீங்க. அததான் யார் செய்தாரு? யோசபாத் சொல்ற நம்பி அவர் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணான்? கீழ்ப்படிந்தார் அந்த ராஜா. நம்ம கூட ஆவியானவருக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படிக்கிறோம், அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஊற்ற வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 20 அவர் கர்த்தரின் அவருடைய வார்த்தையிலும் தன்னுடைய முழு நம்பிக்கை வைக்கும். அதான் அவன் ஜனங்க கிட்ட சொல்றான், ராஜா நீங்க நம்புங்கப்பா, அவர் தீர்க்கதரிசிகளை நீங்க என்ன பண்ணுங்க? அப்போது அவருடைய தீர்க்கதரிசிகளே நம்புங்க, அப்போது நீங்க சித்தி பெருங்க, வெற்றி பெறுவீங்க. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் அவங்க என்ன பண்ணாங்க? 21, 22 பின்பு அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவ தேவனை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடவரை நிறுத்தினார்கள். யாருக்கு முன்பாக நிறுத்தினாங்களா? ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக போய் நிறுத்தினாங்களா? எல்லாம் இந்த யுத்த வீரர்களுக்கு முன்பாக நிறுத்துறாங்க. அவன் ஆயுதத்தை மார்க்கவசம் எல்லாம் கேடயத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை துதிச்சாங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அடுத்தது நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க. உபவாசத்தோடு கர்த்தரை தேடுங்க, ஒருமனப்பட்டு தேடுங்க, முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை ஆராதித்து பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. யாருடையது? இது கர்த்தருடையது. எதுவுமே ஹல்லேலூயா கர்த்தரை தாண்டி தான் எதுவுமே வரணும். நம்ம கிட்ட வரணும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை தாண்டி தான் வரணும். ஆண்டவரிடத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் எல்லாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிச்சு என்ன பண்ணாங்க? செய்தத உடனே நன்றி சொல்ல தொடங்கினாங்க. ஆண்டவரே, நம்ம கூட எதுனா ஆண்டவர்
செய்த நன்மைகளுக்கு நன்றி துதிச்சு ஆண்டவருக்கு நான் துதி செய்ய தொடங்கி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லணும். எப்பவுமே நிறைய பேர் நன்றி சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? நன்றி சொல்றாங்க. ஆண்டவரே பாடி துதி செய்ய தொடங்கின போது விரோதமா கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அது விரோதமா எழும்பினதும் என்ன ஆயிற்று? ஒருவர் கர்த்தர் எழும்பினாலே அவர் எட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரோ மோவாபியரும் சேர் மனத தேசத்து குடிகளையும் சந்தரிக்கவோ அழிக்கவோ அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். பாத்தீங்களா? அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் ஒரு குழப்பத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறோமோ, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்புறோமோ, நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்துல உபவாசத்தோடு கூட ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோமோ, கர்த்தர் இறங்கி வந்து நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதீங்க. நீங்க எதுக்கும் அதான யோசிச்சு பார்த்து பாருங்க. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் மந்திரி அமைச்சரா இருந்தவன் கர்த்தர் அல்லேலூயா ராஜாவாய் கர்த்தர் அவனை ஏற்படுத்தி பல அற்புதங்களை தேவன் செய்ய தொடங்கினார். ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பயம் பாருங்க. ஆண்டவரை தேடுறாரு. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசத்தில் இருக்கிற ஒரு ஜெபத்துக்கு இருக்கிற ஒரு வல்லமை வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. உபவாசம் பண்ண முடியாது. ஆனா உபவாசம் பண்ணணும். ஜெபிச்சாதான் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். எஸ்ராவினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21 நம்ம படிப்போம். அப்போது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியில தேடவும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். எஸ்ரா என்ன பண்றாருன்னா, இந்த 8ஆம் அதிகாரம் 15 38 வரைக்கும் வாசிக்கும் போது பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பி வராங்க. வரும்போது உங்களுக்கு பாதுகாப்புக்காக என்ன பண்றாங்க? அவங்க பிரயாணத்துக்காக ஜெபிக்கணும். அப்போ ஒரு பிரயாணத்துக்கு புறப்படும் போது அவருடைய வழி நடத்துதலுக்காகவும் பாதுகாப்புக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய அவசியமாய் காணப்படுது. அதுதான் இவர் ஜெபம் பண்றாரு. நாங்க இந்த தேசத்துல எங்களை அடிமைகளா கொண்டு வந்தீங்க. உடனே ஆண்டவர் நோக்கி என்ன பண்றாரு? நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துக்கிறதுக்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருளுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதும் நாங்கள் அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினோம். நதி கிட்ட வரும்போது அங்க ஏற்படுத்துறாங்க ஃபாஸ்டிங் பிரேயர். அல்லேலூயா. நம்ம கூட எங்கன்னா ஒரு 6 பகுதியில் எங்கன்னா போய் உட்காந்து ஜெபம் அப்படியே தனிமையா உட்காந்து ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. இவரு யார்? இவரு எஸ்ரா கொண்டு வந்து உங்களுக்கு ஃபாஸ்டிங். அப்போ அந்த சிறையிருப்புல இருந்து அவங்களை மாற்றி என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வரார். கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்கு பிரயாணமோ ஒரு எந்த காரியமோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம், ஒரு ஒழுங்கு, ஒரு சீர்படுத்தி ஒரு ஜெபத்தோடு கூட ஒரு உபவாசத்தோடு கூட நம்ம ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்க வல்லவரா இருந்தார். அல்லேலூயா. அப்போ அததான் சொல்றாரு, அவருடைய வழிநடத்தலுக்காக பாதுகாப்புக்காக தேவன் நோக்கி ஜெபிப்பது எப்பவுமே நல்லது. எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்க பொருட்களுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பத்துக்காக, எங்க தேவைகளுக்காக. அப்ப தேவனுடைய உதவி முன்கூட்டியே தேவன் தருவார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. முன்னாடியே செய்துருவார் நம்ம நினைக்கக்கூடாது. அதுக்கு ஆயத்தம் இருக்கணும். எல்லாம் ஒரு ஜெபத்தோடு கூட போகும்போதுதான் கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு சரியா வரும். அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். ஒண்ணுமே செய்யாம நம்ம இருந்த ஆவியானோட பலமா இறங்கி வரமாட்டார். அப்போ நம்ம உபவாசத்தோட ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கணுமோ, தனிப்பட்ட முறையில எந்த அளவுக்கு ஜெபிக்கணுமோ, ஆவியானோட பலமா இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவருடைய நடத்துதல் பாதுகாப்பு நம்ம ஜெபங்களுக்கு மூலமாக நமக்கு பெற்றுக்கொள்கிறோம் என்றும், சேர வேண்டிய இடத்திலே பாதுகாப்பாக வந்து சேர்ந்த பின்னர் அவருக்கு எப்பவுமே நன்றி செலுத்த நம்ம எப்பவுமே வரும்போது மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கூட சில வேலை இருந்தா புறப்படும் பாருங்களேன். வழியிலேயே இருக்கிறவங்க, ஐயா என்ன இந்த வழியில இறக்கி விட்டுருங்க, வீடு வந்துச்சு,
எங்கன்னா ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஊழியத்துக்கு போறோம், ஒரு சர்ச்சில் இருந்து புறப்படுறோம் ஒரு ஊழியத்துக்கு, பாதியே போறாங்க. அப்ப புறப்படுற இடத்துல வந்து மறுபடியும் முடிச்சு வந்து எங்க நன்றி சொல்லணும், ஆண்டவரே உனக்கு நன்றி ராஜா, இந்த காரியத்தெல்லாம் நீங்க முடிச்சு கொடுத்தீங்களே உனக்கு நன்றி ராஜா, நன்றிப்பா. அப்போ தொடங்கின இடத்துல மறுபடியும் முடிக்கணும். அதுக்கு வந்து நன்றி சொல்லிதான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய அனுக்கிரகம் எப்பவுமே, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தயவு எப்பவுமே நமக்கு, ஆண்டவருடைய ஆவியானவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க வழியில சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவிடத்தில் சேவகரை குதிரை வீரர்கள் கேட்க 72 வெக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லாருமே அவருக்கு நன்மையா இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமை, அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுறவர்கள் மேல் எல்லாருமே இருக்குது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். யார் சொல்றாரா? எஸ்ரா சொல்றாரு, வழியில சத்ரு விலக்கி எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், துணை செய்யும்படி நான் ராஜாவிடத்தில் சேவகரை குதிரை வீரர்கள் கேட்க நான் என்ன பண்ணினேன், வெக்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமை, அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுறவர்கள் எல்லாருமே இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு உடனே 23 அப்படி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருந்தான். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயர்ல செபிக்கிற செபத்துக்கு பாருங்க எவ்வளவு வல்லமையா கர்த்தர் பதில் தராங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. சாப்பிட்ட ஃபாஸ்டிங் பிரேயர்ல எத்தனை பேர் வராங்க? ஃபாஸ்டிங் அன்னைக்கு தான் நிறைய பேருக்கு உடம்பு சரியாதாயிடும். ஃபாஸ்டிங் அன்னைக்கு தான் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க வர முடியலையா, அடுத்த வாரம் வரேன். ஃபாஸ்டிங் வருது 11 மணிக்கு ஃபாஸ்ட், 11:30 மணிக்கு வருது ஃபாஸ்டிங். அதெல்லாம் ஃபாஸ்டிங்கே கிடையாது. இனி வர நாள்ல கரெக்டா 10 மணிக்கு ஃபாஸ்டிங்னா 10-10:30 கரெக்டா எல்லாம் உள்ள தொடங்கிடணும். இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு இருந்து ஜோம் பண்ணிட்டு வேலை முடிக்கிறது அந்த கதை கிடையாது. ஆவியானவர் பாக்குறாரு. அன்னைக்கு யோசபாத்லாம் சொன்னதுக்கு ஜனங்க என்ன கீழ்படிதான், அதனாலதான் அற்புதத்தை கண்டான். நீங்க எந்த அளவுக்கு கீழ்படுறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கீழ்படுகிற ஆவி இல்லாம கர்த்தர் உயர்த்தவே மாட்டார் ஒருத்தரை. கீழ்படுகிற ஆவி ரொம்ப 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 முக்கியம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாய் நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அவங்க சேர வேண்டிய இடத்துல கரெக்டா ஆண்டவரோட பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் வேற. ஒரு ஜெபத்துல நம்ம எல்லா பிரேயருக்கும் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஆனா உபவாச ஜெபத்துல எவ்வளவு கருத்தை ஆண்டவர் நாம் தேடுறோமோ ஒரு முழு அர்ப்பணிப்போடு கூட நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப 23ஆம் வசனத்துல அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி 8ஆம் அதிகாரம் 23 எஸ்ரால எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். அல்லேலூயா. அப்ப உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே தேடினோம். என்ன பண்ணாங்களா? தேடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உபவாசம் பண்றோம், உபவாசத்தை எப்படி தேடுறோம்? உபவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவர்களை தேடும் போது ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஏனோ தானோ நம்ம இருக்கக்கூடாது. முன்னாடி எப்படி உபவாசம் பண்ணீங்களோ அப்படி இருக்கக்கூடாது. இனி வர காலங்களில் உபவாசம் ரொம்ப கவனமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம பாதி அப்படி வேலை விட்டுட்டு பாதி அதை போயிட்டு கொஞ்சம் எதுனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படிலாம் அந்த உபவாசம் ஆண்டவர் கேட்க மாட்டார். அவங்க பாருங்க, ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் தாழ்த்துக்கிறதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா தாழ்மையோடு ஜெபிக்கிற ஜெபம் தான் உபவாசம். அப்ப சத்ரு நமக்கு விரோதமாய் எழுப்பி வரும்போது இந்த தாழ்த்தி ஜெபித்து நம்முடைய எல்லா உடைமைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக செவையான வழிகளை தேடுவதற்கு நாங்கள் அந்த அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூடினோம். எந்த நதி அண்டையில? அப்ப நம்ம சபையில வாரம் வாரம் உபவாசம் இருக்கு. இன்னும் ஒரு இடம் ஆண்டவர் தேவ சமூகத்துல. அப்ப நம்ம சரியா நம்ம தேடும் போது ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் 23 சொல்ற, நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்துல நாங்க என்ன பண்ணுவோம்?
தேடினோம். எங்க ஜபத்தை என்ன பண்ணாராம்? கேட்டது. எங்க விண்ணப்பத்தை கேட்டறினார். அப்போ தாழ்மையோடு ஊக்கமாய் உபவாசித்து ஒரு காரியத்தை குறித்து நாம் தேவனிடத்துல நம்மை வேண்டிக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கு மேல் தேவன் என்ன பண்றாரா? கண்ணோக்கமா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? தாழ்மையோடு உபவாசித்து ஒரு காரியத்தை குறித்து ஊக்கமா ஜெபிக்கணும், வைராக்கியமா ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் தேவன் நிச்சயம் பதில் தருவார். அதுதான் நீங்க ஒரு புது நெகேமியா புஸ்தகத்துல 603வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் வசனம் சொல்றாரு, நெகேமியா ஜெபிக்கும் போது சொல்றாரு, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, நெகேமியா அந்த நாட்களில அந்த பகுதிகளில் அழிக்கப்பட்டது என்று தீங்கு மகா தேசத்திலே மகா தீங்கை நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை நெகேமியா கேட்டதும் என்ன ஆயிடுச்சு? அவனுக்கு உட்கார்ந்து அழுதான். அல்லேலூயா. தேசத்தை முழுவதும் சுட்டரிச்சிட்டான். உடனே அவனுக்கு ஒரு பாரம் வந்துச்சு. அப்போ உபவாச ஜபத்துல அடுத்தது என்ன பண்ணோம்? பாரத்தை, உள்ளத்தை உடைச்சி பாரமா இருதயத்தை கிழித்து, எப்படி கிழிக்க முடியும்? கை வச்சுலாம் கிழிக்க முடியும். உள்ளத்தை உடைக்கணும், கண்ணுல கண்ணீர் வரணும். அவன் சொல்ற அந்த வார்த்தையில கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. எப்படி பண்ணாரா? ரொம்ப சில நாள் தான், எவ்வளவு நாள் போடல, சில நாளாய் எனக்கு எத்தனை நாள் தெரியல. உபவாசித்து அடுத்தது மன்றாடி. உபவாசத்துல என்ன பண்ணாரா? மன்றாடுறார். அந்த விண்ணப்பம், ஐயோ ஆண்டவரே நீர் மனம் இறங்க மாட்டீங்களா? இந்த காலத்துக்காக நீங்க இறங்கி வரணும் ஆண்டவரே. இந்த தேசம் அழிக்கப்பட்டிருக்கு ஆண்டவரே. எங்க சபை எப்படி இருக்கு, எங்க குடும்பங்கள் எப்படி இருக்கு ஆண்டவரே, எங்க பட்டணம் எப்படி இருக்கு, எங்க தேசம் எப்படி இருக்கு, எங்க கிராமங்கள் எப்படி இருக்கு, எங்க சுத்தி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்களே, கஷ்டப்படுறாங்களே, இந்த கொரோனால ஆண்டவரே எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்களே, ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் மரித்து போறாங்களே ஆண்டவரே, மற்ற யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்படி சொல்லி பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்கும் போது நிச்சயமாய் பரலோகத்தினுடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. மன்றாடி ஜெபிக்க வேண்டும், பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் தான், ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கட்டாயம் தேவன் பதில் தருவார். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் அவர் அசட்டை பண்ண மாட்டார். நாம் சரியாய் தேவனை நாம் தேடும் போது, பயபக்தியோடு உபவாசத்தோடு தேவனை நாம் தேடும் போது நிச்சயமாய் பலன் தர அவர் வல்லவரா இருக்கிறார். எனவே தேவ பிள்ளையே, நீங்க தேடுற ஜெபத்துக்கு ஒரு நாள் ஹல்லேலூயா சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் ஒரு நாள் பலன் இருக்கு. அந்த பலனை கர்த்தர் நாம் அனுபவிக்க போறோம். ஹல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, இந்த நெகேமியாவை பாருங்க, எவ்வளவு பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை கிருபையை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே சொல்றான் பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை கிருபையை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. 5ஆம் வசனம் 6ல அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற உடைய அடியாருடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கும் உங்களுடைய செவிகள் கவனித்துக்கும் உங்களுடைய கண்கள் திறந்திருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். யாரு பாவம் செய்யல? நெகேமியா பாவம் செய்யல. அவர் சொல்றாரு, எல்லாரையும் அவங்க அப்பா அம்மா யாரெல்லாம் செய்தாங்களோ அந்த பாவம் எல்லாம் செய்தோம். நாங்கள் எங்கள் தகப்பன் குடும்பமும் நாங்கள் பாவம் செய்தோம். தன்னை தாழ்த்துற ஆண்டவரே, எங்க சந்ததி செய்தாங்க, பெற்றோர்கள் செய்தாங்க, இந்த ஒரு எண்ணெயுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் என்று சொல்றான். அந்த ஆண்டவர் சமூகத்துல அந்த பாரத்தோடு அவனை இணைத்துக் கொண்டு ஜெபிக்கிறான் தேவ பிள்ளைகளை. அப்போ ஜெபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயம் ஒரு நாள் பதில் தேவன் தருவார். 7ஆம் வசனம் சொல்ற, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகள் கட்டளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாமல் போனோமே. ஆண்டவரே, மோசே கிட்ட நீங்க கொடுத்தீங்க அந்த கட்டளைகளாம் நாங்க கைகொள்ளப்பா, நடக்கலாதபடி செய்யாம போயிட்டோமே. நாம் உமக்கு முன்பாக கெட்டவனாய் நடந்தோமே. எங்களை நீர் மன்னியோ. எங்க செபத்துக்கு நிச்சயம் பதில் தருவீராக.
ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற கொரோனா என்ற இந்த வைரஸை நீங்க முற்றிலும் அழிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்கள், எங்கள் குடும்பங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்களை தயவாய் தேவன் ஆண்டவரை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாவங்களை அறிக்கைட்டு ஜெபிக்க வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரிடத்துல அறிக்கைட்டு ஜெபிக்க, பாவ அறிக்கை. அல்லேலூயா. பாவத்தோடு இருக்கிற உள்ள அந்த குணங்கள், பாவங்கள் மாறாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அது பலன் தராது. அல்லேலூயா. நாம் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும் தேவச்சனமே. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றார். 8ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா 23ஆம் நீங்க புத்தகத்திலே ஒரு இருக்கட்டும் வருது. நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை கேட்டோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். விண்ணப்பத்தை என்ன பண்ணாராம்? கேட்டருளினார். அல்லேலூயா. அப்போ 21ல என்ன சொன்னாரு? எங்க வந்து ஜெபிக்கணும். அதாவா அப்ப தேவன் அனுகூலமாய் பதில் அளித்த போலவே உண்மையான இருதயத்தோடு நாங்கள் ஜெபத்துல உபவாசத்துல தேடுகிற தேவ பிள்ளைகளை அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்றான்? உண்மையாய் உபவாசத்தோடு தேவனை யார் தேடுறார்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. உண்மை உள்ள இருதயம் இருக்கணும். அடுத்தது என்ன இருதயம் இருக்கணும் ஜெபத்துல? ஆமா, ஒரு மனதோடு ஒருமனப்பட்டு கூடி செபிக்கணும். சிலர் யாரும் கூடி ஜெபம் பண்ண மாட்டாங்க. வீட்டுல குடும்ப ஜெபத்துல பாருங்களேன், வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவார், மனைவி ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவாங்க, சண்டை போட்டு பேச மாட்டாங்க, மணிக்கணக்கா அப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். நீ ஜெபம் பண்ணிட்டேன், நீ கூடி சோத்திரம் நம்ம கூடி ஜெபம் பண்றப்பா ஜெபம் பண்ண மாட்டோம். பாருங்க என்ன பண்றாங்க, கூடி செபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. சிலருக்கு அது நான் ஜெபம் செட் ஆகுது, நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ற, நான் உங்க கூட உட்கார மாட்டேன். சிலர் போயிடுவாங்க. சீக்கிரம் ஜெபத்தை முடிச்சுட்டு நீ எங்க போய் ஜெபம் பண்ணிக்கிற கோவம் வர சிலருக்கு. அல்லேலூயா. ஆனா கருத்தா செபிக்கணும். எந்த நேரத்துல என்ன ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபத்துக்கு எதுக்கு செபிக்கணும், ஜெபம் பண்ண தேசத்துக்கு செபிக்கணுமா, எதுக்கு செபிக்கணுமா, தீர்மானம் பண்ணிக்கணும். இங்க தொடங்குற ஜெபம் நேரம் அப்படி நேரம் தாம்பரம் ஜம்ப் ஆயிடுறாரு, அங்கிருந்து செங்கல்பட்டு போயிடுவாரு. அதனால கருத்தா பாண்டதுன்னா ரொம்ப உளறாங்க. சிலர்லாம் ரொம்ப உளருவாங்க. எதுக்கு என்ன ஜெபம் ஆண்டவருக்கு சிரிப்பு வந்து. அது கருத்தா ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு அனுகூலமான பதில் தருவார். அதில் உண்மையான இருதயத்தோடு நம்ம ஜெபத்துல உபவாசத்துல தேடுகிற தேவ பிள்ளைகளை அவர் இன்றைக்குமே கைவிட மாட்டார். கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? புரிஞ்சுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம இன்னைக்கு சரியான முறையில் நம்ம ஜெபிக்காதனால தான் இன்னைக்கு நிறைய தடை, நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடை. அதனாலதான் ஆண்டவர் சில ஜெபத்துக்கு பதில் தரவே மாட்டார், அமைதியா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் நீங்க நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சு பாருங்க. நெகேமியா புஸ்தகம் கடைசியா நம்ம பார்த்து ஜெபம் பண்ண முடியும். சீக்கிரம் 1-2. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். மறுபடியும் இந்த நெகேமியா ஜெபிக்கும் போது என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரர் பாவம் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார். என்ன பண்ணாங்க? ரெட்டுடுத்தினா வஸ்திரங்களை மாற்றி உபவாசம் பண்றதுக்கும் ஒரு வஸ்திரம், கோணிப்பை, சாக்குப்பை அதெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க? உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கிறாங்க. புழுதினா குப்பெல்லாம் வாரி போட்டுக்கிறாங்க. ஐயோ, அது ஒரே கதறாங்க. புழுதி நம்ம சொகுசா ஜெபம் பண்றோம், அந்த மண்ணில் விழுந்து, ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆண்டவரே இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இவங்க போய் எல்லாரோட கூட கலந்துக்கிறாங்க. போயிட்டு இதுக்காக ஜெபம் பண்றாங்க. நிறைய பேர் நம்ம கூட
யாரோட கூட நம்ம எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன காரியங்களை பேசணும், யாருடைய நண்பர் நம்ம எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. யார் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ விட்டு பிரிந்து வந்து தங்கள் பாவங்களை என்ன பண்ணாங்களாம் அறிக்கைட்டாங்க. நல்லா போட்டிருப்பாங்க. மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்கள் எல்லாம் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கைட்டார். அப்போ விட்டு பிரிந்து வந்து அப்போ ஜனங்கள் உண்மையான முதல் மனம் திரும்புதல் சரியா இல்லை. அவங்களுக்கு அந்த உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும். உண்மையா மனம் திரும்பிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். மேலோட்டு ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு போயிடக்கூடாது. ஏதோ உண்மையான அந்த மன திரும்புதல் இருந்தாலும் அந்த விசுவாசியை பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு பயப்படுறாங்கப்பா, இவங்க ஆண்டவர் கீழ்படிறாங்கப்பா, ரொம்ப பரவாயில்ல, நல்லா ஜெபம் பண்றாங்க, நல்ல ஊழியத்துக்கு நல்ல வாஞ்சியா இருக்கிறாங்க, சபையினுடைய காரியங்கள்ல அதிகமா ஈடுபாடு இருக்கு உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றது அவங்க ஊழியக்காரர் ஆண்டவர் பேசுறதையும் சரி, ஊழியக்காரர் சொல்றதையும் அப்படியே கேட்கறாங்க பாரு. அப்படி அததான் யோசேப்பாத்து சொன்னாரு, நீங்க யாரை நம்புங்க, யூதாவே எருசலேமின் குடிகளே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது நீங்க என்ன பண்ணுவீங்க. ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் பேசுறார், தீர்க்கதரிசி மூலியமா ஆண்டவர் பேசுறார். அதுதான் அல்லேலூயா. அப்போ உடனே அவங்க ராஜா சொன்னதை எல்லாம் வராங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணனாரா இல்லையா, அதுக்கு முன்னாடி யோசேப்பாத் என்ன பண்ணிட்டான், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் தேசம் முழுவதும், யூதா தேசம் முழுவதும் உபவாசம் வச்சான். அல்லேலூயா. கூட நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம சர்ச்சில் இருக்கிற குழந்தையில இருந்து எல்லாரும் ஒருத்தர் விடாம ஒரு ஃபாஸ்டிங்ல வந்து ஜெபிச்சு பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். அது அன்னைக்கு உபவாசத்துல தான் ஒருத்தருக்கு வேலை வச்சுட்டாங்க, லீவ் கிடைக்காதுன்னு. ஒருத்தர் பார்த்தா திடீர்னு உடம்பு சரியில்லை, ஒருத்தர் பார்த்தா ஒரு முறை ஃபாஸ்டிங் பிரேயர் தொடர்ந்து எத்தனையோ ஃபாஸ்டிங்லாம் நடந்துக்குது. ஒரு முறை திடீர்னு எல்லாரும் வாங்கி 3 பேர் ஒரே நாள்ல தான் ஆயிட்டாங்க. அங்க இங்க கூட ஒரு முறை அப்படி ஆயிடுச்சு. நாங்க தூக்கிட்டு போனாங்க, கண்ணெல்லாம் மூடிட்டாங்க. சத்துரு பாருங்க, தெரியும் எந்த நேரத்துல தாக்கணும். நம்ம ரொம்ப முன்கூட்டியே ஆயத்தமா இருக்கணும். ஃபாஸ்டிங் பிரேயர் என்பது தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் என்ன மாதிரி ஃபாஸ்டிங் யாரும் இருக்க முடியாது அப்படி இப்படி மனசுல நீங்க நினைச்சிட்டீங்க, எனக்கு நான் பண்ற பிரேயர் மாதிரி அவங்களாம் ஒண்ணு அப்படின்னு நீங்க பெருமை மேட்டிங் வந்துச்சா போச்சு, நீங்க அவுட். நீங்க அல்லேலூயா. எப்பவுமே ஒரு விசுவாசி கிட்ட தாழ்மை இருந்துட்டே இருக்கும். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதோ கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதோ கிருபை, வாடால எல்லாம் அது போதுமே, வாடால எல்லாம் அது போதுமே, சுகமுடன் பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, தேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர்கிட்ட நீங்க தாழ்த்தினாதான் கிருபையை கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ உபவாச ஜபத்துல ஒரு முக்கியமான காரியம் என்ன பண்ணார் யோசேப்பாத், என்ன பண்ணாரு, தாழ்த்தினார், முகங்குப்புறம் விழுந்துட்டான். அப்புறம் யாரு கேட்டோம், எஸ்ராவும் தன்னை தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணான், தாழ்த்தினான். நெகேமியா என்ன பண்ணாரு, தாழ்த்துறாரு. அல்லேலூயா சொல்லிட்டு. அப்போ தேவ உண்மையான இருதயத்தோடு, என்ன இருதயத்தோடு வரணுமா, உண்மையான இருதயத்தோடு நம்ம ஜெபத்துல உபவாசத்துல தேடுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 8:23 பார்த்தோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1-2 பார்த்தது என்னன்னா, தங்கள் பாவங்களை தங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களை விட்டு என்ன பண்ணாங்களாம், விட்டு மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து
என்று தங்கள் பாவங்களை எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? அறிக்கையிட்டார்கள். அப்போ விட்டு பிரிந்து வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டார்கள். அப்ப நம்ம எதைய எங்க இருந்து விட்டு வந்திருக்கிறோம், எங்க எதை விட்டுருக்கிறோம், எதை விடாம இருக்கிறோம், எதை விட்டு மறுபடியும் தொடங்குறோம், நம்ம இல்லையே மாற மாட்டோமே. அப்ப எப்படி ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவாரு? அல்லேலூயா. ஜெபம் பண்றோம், மறுபடியும் எல்லாம் பாவத்தை செய்துட்டு தான் இருக்கிறோம், அதை விட மாட்டோம். விட்டு பிரிந்தாதான் விட வேண்டியது. நீங்க விட்டுட்டு நல்ல அறிக்கைட்டு நல்ல உபவாசம் பண்ணி தாழ்த்தி உங்களை சுத்திகரிச்சு கழுவி உங்களை பரிசுத்தம் பண்ணி அதை விட்டு எழுந்து வெளியே வந்தாதான் கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஷாக்காவானா கதனமா இல்லைன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டேன். நீங்க பாட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு நாட்கள் போயிட்டு தான் இருக்கும், பதில் கிடைக்கவே கிடைக்காது. நெகேமியா பாருங்க, உள்ளத்தை உடைச்சு துக்கித்து சில நாளாய் மன்றாடி அழுது உள்ளத்தை உடைச்சு கிழித்து ஜெபிக்கிறான். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. உங்க கண்களுக்கு தார தாரையா கண்ணீர் கொட்டணும்னா உங்க உள்ள இருதயம் உடைஞ்சாதான் அந்த மேட்டின்மை இருதயெல்லாம் மாறணும், கற்பெருமலா மாறணும். சும்மா தேவனுக்கு முன்பாக ஷோகேஷ் பொம்மை மாதிரி வந்து உட்கார்ந்து போறதுக்கு சபை கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படியே சும்மா மேக்கப் ராணி மாதிரி வந்து சபையில உட்கார்ந்து, இது சர்ச், இது தேவனை ஆராதிக்கிற இந்த சரீரம் தேவ ஆவி, இது தேவன் வாசம் பண்ற இடம். இதுல நம்ம அழகுபடுறதுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. உச்சம் தலைந்து உள்ள நாள் வரை ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். ஆமென். நிறைய பேர் கால் விரலையும் நைல் பாலிஷ் வச்சுக்கிறாங்க, கையில 10 விரல்ல நைல் பாலிஷ் வச்சுக்கிறாங்க. அது கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் திருமணம் ஆகாதவங்களும் சரி, படிக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் வீட்டுல கண்டிக்கணும். இதெல்லாம் தேவன் அனுமதி கொடுக்கல. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? இது கர்த்தர் வாசம் பண்ற சரீரம். அல்லேலூயா. நம்ம வஸ்திரத்திலிருந்து எல்லாவற்றிலும் ஒழுக்க இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்ணை முடிய போய் புடுங்கி எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு பியூட்டி பார்லர், அதுக்கு பேர் என்ன பார்லரு? புடுங்காதீங்க. நான் அந்த என்ன சொல்றேன், அடிக்கடி போயிட்ட சொல்றேன், நெருப்பு கட்டை வச்சு எடுத்து சுட்டுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறி. நான் ஏன் பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணேன்? இந்த நேரம் சுட்டு பாருங்க, அப்படியே தீஞ்சுட்டாங்க, ரெண்டாவது கலரே மாறி. அல்லேலூயா. லிப்ஸ்டிக் வேணும், உதடு ரத்த கலர்ல வேணும், இங்க ஒரு கோடு போட்டுங்க, அவ்வளவு சக்க செவேன்னு இருக்கும். அவ்வளவுதான். ரத்தம் வரும்போது கட்சி வச்சு படிச்சுங்க. அல்லேலூயா. நான் ஒரு நாள் யூடியூப்னால கொஞ்சம் சும்மா அடக்கி பேசியிருந்தேன். பப்ளிக்கா சர்ச்சில் பேசணும்னா அந்த ஆண்டவர் வேற மாதிரி கொண்டு போவாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாள் விட்டுருவேன், ரொம்ப நாள் விட்டுட்டு ஒரு நாள் ஆவியானவர் எப்ப பேசுறாரோ என்கிட்ட பேசினே இருப்பா. வீட்டுல நீங்க நினைக்கலாம் எப்போனாலும் கம்பல்சரி டெய்லி சில காரியம் பண்ண அப்படியே பேசினே இருப்பார், நிறைய காரியம். அப்போ சில வேலை உட்காந்துன்னா பாட்டுக்கு வசனம் வந்து வார்த்தை வந்துட்டே இருக்கும் உள்ள. இது பேசு, இது பேசு, இது பேசு, இது சொல்லு, இது சொல்லு, இது சொல்லு, இது மாதிரி பண்ணு, இது பண்ணு பண்ணு. நான் என்னடா விடவே மாட்டேன், அதை உடனே எடுத்து எழுதுவேன், அதெல்லாம் ஞாபகப்படுத்து. அதுதான் ஆண்டவர் பேசுற காரியம். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புதல் ஆழமானதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதா இருக்குமானால் அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். கடைசியா நீங்க நல்லா புரியணும், விட்டு பிரிந்து வரணும். எல்லாத்தையும் விடாம மழைப்படியா நீங்க அதே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தீங்க பாருங்க, அதே மாதிரி அதே காரியங்களை நீங்க இன்னும் சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஜபம் கேட்கப்படாது. உதட்டுல ஒன்னா ஜபிக்கலாம், உள்ளத்துல இந்த ஜபம் வரல, பரலோகத்துக்கு அந்த ஜபம் அங்கீகரிக்கப்படல. அதனாலதான் நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ ஜனங்கள் மனம் திரும்புதல் ஆழமானதாக நிலைத்திருக்கக்கூடியதா இருந்தா காரணம் அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அவர் முன்பாக தாழ்மைப்படவும், நாம் அவரை கோபம் கொள்ள செய்த காரியங்களை விட்டு பிரிந்து தேவனை தேடுவதிலே நாம் சரியா இருந்தோமானால் கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ வேளையில நம்ம கோபப்படுத்திடுவோம், ஆவியானவரை துக்கப்படுத்திடுவோம், நம்ம செய்த பாவங்கள். இன்னும் நிறைய பேர் செல்போன்ல நைட்லாம் கண் முடிச்சு படம் பார்க்கறது, டிக்டாக் போட்டுருந்தாங்க நிறைய பேர். டிக்டாக் வச்சார் ஆண்டவர் பாருங்க. சீனாவுக்கு பிரச்சனை, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் யாரு கொண்டு வரும்? பிசாசு மூதன முறையிலே இன்னைக்கு உலகத்துல ஜனங்களை கெடுக்கிறான். தன்னை முழுமையா நீங்க ஆண்டவர் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாரும் ஒரு ஊழியம் செய்வீங்க. நம்ம
எல்லாரும் வருகிற காலங்களில் தெரு ஊழிக்கு போனோம், சபையெல்லாம் ஒழுங்கு ஆனோம், எல்லா தெருக்களை போய் கைப்பிரதி கொண்டு போய் உங்க சாட்சிகளை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. 9:3 பார்த்தீங்கன்னா நெகேமியா அவள் எழுந்திருந்து தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்படி ஒரு சாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டு பின்பு ஒரு சாமம் மட்டும் அவள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப அவரை கோபப்படுத்தின காரியம் என்ன பண்ணாங்களாம்? செய்த காரியங்களை விட்டு பிரிந்து தேவனை தேடுவது தொடர்ந்து இருந்தாங்களாம். நாம மட்டும் பாவ அறிக்கை இருந்தாங்க, பாவத்தை அறிக்கை எடுத்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஐயோ ஆண்டவரே, அதெல்லாம் பண்ணிட்டே, இப்படி பண்ணிட்டே, எங்களை மன்னிங்க. அவரை கோபப்படுத்தி கொண்டு செய்த காரியத்தை விட்டு பிரிந்து தேவனை தேடுவதில் தொடர்ந்து இருந்தாங்க. தேவனை தேடுவதில் தொடர்ந்து கடைபிடிச்சாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க சரியானமா கர்த்தருடைய காரியங்களில் விருப்பமானால் கட்டாயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க பாருங்க, நீங்க அவங்க என்னெல்லாம் பண்ணாம பாருங்க. அவங்க கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது அவரை நாம் கோபப்படுத்தின எத்தனையோ காரியங்கள். அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்துல, நீங்க 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நெகேமியா 9. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீதியுள்ளவர். அல்லேலூயா. அவன் இருதயத்திற்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு யாரோட கூட 7 விதமான ஜாதிகளோடு கூட தேசத்தை அவர் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு என்ன பண்ணி. அல்லேலூயா. உடனே எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்களை கூப்பிடுதலை கேட்டி பார்வோன் இடத்துல அவனுடைய எல்லா ஊழியக்காரனிடத்திலும் அவன் தேசத்து சகல ஜனத்திலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து அவர்கள் உமது ஜனங்களை அகந்தையாய் நடத்தினார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்படியே இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கினீர். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவங்க சொல்றாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு இந்த ஜாதிகள்லாம் ஜனங்கள்லாம் விட்டு பிரிக்கிறார். அப்ப ஏற்கனவே சில ஜனங்கள் யாரோட கூட ஐக்கியமா இருந்தாங்க? இந்த ஜனங்களோட கூட எல்லாம் ஐக்கியமா இருந்தாங்க. அவங்களை விட்டுதான் பிரிந்து வெளியே வராங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிரமாணத்தின்படி கட்டளின்படி நாம் நடப்போமானால், அதனால 14:9-14 பரிசுத்த ஓய்வினால் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஒரு தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அல்லேலூயா. அப்போ அந்த மோசையினுடைய கட்டளை மூலியமா ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைப்படி ஜனங்களுக்கு வழிநடத்தபடி அந்த நாட்களிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அவங்களை வழி நடத்தினார். இவ்வளோ ஆச்சரியமா எகிப்திலிருந்து அவங்களை கொண்டு வந்தார். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்களை நடக்க பண்ணி வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இரவுடைய அக்னி ஸ்தம்பத்தினாலே அவர்களை என்ன பண்ணார்? வழி நடத்தினார். இவ்வளோ அற்புதங்கள் செய்தோம். ஜனங்க என்ன பண்ணல? கீழ்படியாதபடி சுய கருத்துல சுய ஞானத்துல அவர் நடந்தார்கள். தேவ பிள்ளைகளை, அப்போ நாம் சரியா நாம் விட்டு பிரிய வேண்டிய காரியங்களை, நாம் அறிக்கையிட வேண்டிய காரியங்களை அறிக்கையிட்டு சரியா நாம் கடந்து வருவோமானால் நமக்கு தேவன் நமக்கு எல்லா ஒத்தாசைகளையும் உதவிகளையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் அவளை தேடும் போது யோவான் 6:28 பார்க்கும்போது யோவான் விசுவாசம் நமக்கு தேவை. 6ஆம் அதிகாரம் 28-29 நீங்க பார்த்து படிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற. யாரை விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியைகள்? அவரை நாம் அனுப்பினவரை நாம் விசுவாசிக்கும் போது தேவனுக்கேற்ற விசுவாசத்தோடு கூட நம் ஆண்டவரை நாம் சரியாக தேடும்போது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது உண்மையாக பதில் தர வல்லவராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். எபேசியர் 6:14 சொல்ல, பொல்லாங்கழியையும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கடத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நம்ம எப்பவுமே ஜெபிக்கும் பொழுது, சத்துருவை நாம் மேற்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஜெயம் உள்ளவராக இருக்கிறார், ஜெயம் தருவார். அல்லேலூயா.
எபிரேயர் 11:6 சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா கர்த்தர் கண்டிப்பா பலனை தேவன் தராம இருக்க மாட்டார். அல்லேலூயா. நிச்சயமா தேவன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. ஏனென்றால் அவரிடத்தில் தேடுகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாய் ஆண்டவர் பலனை தருவார். கண்டிப்பா எல்லாவற்றுக்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கண்டிப்பா தேவனுக்கு பலன் தர வல்லவராக. கடைசியாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5:6 நீங்க வாசிக்கும் போது, உங்களுடைய ஞானத்துக்கு தான் யாவருக்கும் சமமாய் கொடுக்கிறோம், ஒருவரும் கடிந்து கொள்வதனாக தேவனிடத்தில் கேட்கிறோம், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் இவ்வளவு வாக்கிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். சந்தேகம் இல்லாமல் நாம் ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய ஜனங்களுக்கு கண்டிப்பா பதில் தருவார். ஆமென். அப்ப கர்த்தரை நீங்க நம்புங்க. ஊழியக்காரர்களை சொல்ற வார்த்தைகளை ஆண்டவர் பேசுது, ஊழியக்காரர் பேசுறது அவங்களே பேசுற, ஆண்டவர் பேசுற ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் பேசுவார். நீங்க நம்பி விசுவாசத்தோடு நீங்க சபையில நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஆண்டவரை தேடுறோம், எப்படி உபவாசிக்கிறோம், உபவாசத்துல என்ன எப்படி உபவாசம் ஒருமனப்பட்டு எப்படி உபவாசிக்க வேண்டும், என்ன அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும், எல்லா வார்த்தையும் நீங்க கேட்டீங்க. இப்படியா நீங்க நடந்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாமா. இந்த நாளில் ஆண்டவரே ராஜா அன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் உபவாசத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆண்டவரே அன்னைக்கு மோவாபின் அம்மன் சேர் மலை தேசத்தாரும் விரோதமா எழும்பி வரும்போது அன்றைக்கு ஊழியக்காரர் மூலியமா ஆண்டவர் உண்மை தேடினாங்க. தேசம் முழுதும் உபவாசத்துக்கு கூட்டின ஆண்டவர் எல்லாரும் ஃபாஸ்டிங் கூட ஆண்டவர் தேடினாங்க. ஆண்டவர் வல்லமையாக இறங்கி தீர்க்கதரிசி மூலியமா ஊழியக்காரர் மூலியமா நீங்க பேசுனீங்க. ஆண்டவர் இது உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடையது, நீங்க சும்மா இருங்க. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் பதில் கொடுத்து உடனே ஒரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த ஆண்டவர். ஜனங்களை நீங்க நம்புங்க, ஆண்டவரை தேடுங்க, ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்புங்க, சித்தி பெறுவீங்க என்று சொல்லி அவன் கடைசியில் ஜெயத்தை பெற்றாங்க. ஒருவருக்கு விரோதமா அவங்களுக்குள்ளே எழுவு பண்ணி அவங்களை வெட்டு விட்டு விழுந்தாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நம்ம எப்படி ஜெபிக்கணும், நெகேமியா அப்படி ஜெபிச்சாரு, நெகேமியா அப்படி ஜெபிச்சாரு, இன்னும் தானியேல் ஜெபம் எஸ்தர் ஜெபம் எப்படிலாம் ஃபாஸ்டிங் பண்ணாங்க. ஜெபலாம் எங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தர் எங்களை தாழ்த்து கொடுக்கணும். வார்த்தை மூலமா எல்லா வீடுகளிலும் வசனங்கள் கடந்து போட்டு ஜனங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றிப்பா. வார்த்தைகளாலே லூயா கிரியஸ் கேட்டுமாப்பா, அற்புதம் செய்யுங்க. விசேஷமா வர ஸ்டீஃபன் குடும்பத்துக்காக, என்னுடைய மாணவர்களுக்காக, குடும்பங்களுக்காக, 105 ஜோதினங்கள், வேங்கவாசல், ஹவுசிங் போர்ட், சுற்றாலப்பக்கம், பள்ளிக்கண்ண, பெரும்பாக்கம் எல்லா குடும்பமா தனித்தனியா பேர் பெறா நீங்க தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த வாரத்தில் காண்ற நாள் காண்ற பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தடைகளை மாற்றி சீக்கிரமா கூடி ஆராதிக்க சத்தியத்தை கேட்க ஆண்டவரே ராபோஜனங்களுக்கு கற்றுக்கொள்ள ஜனங்களை ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமாய் கொண்டு வாங்க. ஆராதனைக்கு எல்லாரும் ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தோடு கடந்து வர உதவி செய்யுங்க. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற மாட்டேன். மேலோட்டமான ஜெபம் இல்லப்பா. எதெல்லாம் விட்டு பிரியணும், எதை விட்டு வெளியே வரணும், சத்தியங்களாம் அவங்க புரிந்து கொள்ளட்டும்பா. அற்புதம் செய்யுங்க. நாமத்தை மேம்படுத்துங்க. சீக்கிரமா தேசத்துல ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் என் ஆண்டவர் அழிக்க முடியாது நாங்க செபிக்கிறோம். சத்துருவின் எல்லா கிரிகளும் சுட்டரிக்கிற இயேசுவின் தயவா நீங்க மனம் இறங்க. குறைகள் குற்றங்களை மன்னியும். நாங்க செய்த பாவங்கள், தேசங்கள் செய்த பாவங்கள், எங்கள் குடும்பங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிப்பீராக. எங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களாம் மன்னிங்க. கீழ்படியாம குணங்களாம் மன்னிங்கப்பா. அற்புதம் செய்யப்பா. சீக்கிரமா இந்த வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, இந்த வைரஸ் கிருமிலிருந்து முற்றிலுமா நீங்க மாற்றி தேசத்துக்கு ஒரு சேவத்தை தான், தேசத்துக்கு சமாதான சந்தோஷத்தை தான் ஆசீர்வதிக்கிற பொருட்படுத்த எல்லா கன மகிமையை புகழ்ச்சி நமக்கு ஒருவருக்கே செலுத்துது. ஆண்டவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை,
பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, மயக்கும் பாதுகாப்பு, சௌக்கியம், சமாதானம், சந்தோஷம் வழிநடத்தும் வருக மற்றும் மீண்டும் என்று சிலாக்காமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.